இதனால என்னவோ மற்றவங்களை என்கரேஜ் பண்ண முடியும்னாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. கேத்லின் ஹோஃப்மேன் லேம்பர்ட் அப்புறம் ட்ரேசி மேன் அப்படிங்கிற 2 ரிசர்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் வைக்க போகிறோம், இதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பெர்செப்ஷனை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஐக்யூ டெஸ்ட்டும் முடியுது. அதோட ரிசல்ட் வரும்போது ஹை செல்ஃப் எஸ்டீமோடு இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. 2வது ஐக்யூ டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. அதோட ரிசல்ட் வரும்போது லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருந்தாங்களே அவங்க அந்த ஹை செல்ஃப் எஸ்டீமோடு இருந்தவங்களோட பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஹை செல்ஃப் எஸ்டீமோடு இருந்தாங்கல்ல, நீங்கள் நல்லாவே எக்ஸாம் பண்ணலன்னு சொல்லி ஃபஸ்ட் எக்ஸாமில் பண்ணல சொல்லி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கினாங்களா, அவங்க இன்னும் ஒர்ஸராக பண்ணியிருந்தாங்க. இதனால என்னவோ மற்றவங்களை என்கரேஜ் பண்ண முடியும்னாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்களோ. பயணம் தொடர்கிறது, தொடர்ந்திருங்கள்.